Praise Lord, welcome to JJ Pets and Gardens. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கார்டன் அப்டேட் சொல்லி. ஸோ நம்ம கார்டனில் இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால நம்ம பழசு என்ன இருந்ததோ அதே தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். புதுசாக எந்த விதைகளும் நம்ம போடலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன ஜனவரி அப்டேட்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு செடி அவரை வச்சுருந்தோம். அதுலேருந்து விதை எடுத்து ஒரு 10 விதை போட்டு விட்டதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ செடிகள் முளைச்சிருக்கு, பூக்களும் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கும்போது நிறைய அவரைக்காய் கிடைக்கும். ஒரு செடி தான் வாங்கினேன். தொடர்ந்து நம்ம கார்டனில் வாங்கும் போது நமக்கு கொடி அவரை கொடுத்துட்றாங்க, அது காய்க்காமல் போகுது. அதனால் ஒரு செடி அவரை வச்சே நான் வந்து நம்ம வீட்டுக்கு, அப்புறம் பின்னாடி வீட்டில், அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கஸ்டமர்ஸ் கேட்டவங்களுக்கெல்லாம் நான் வந்து விதைகளாக கொடுத்துருந்தேன். அது பார்த்திங்கன்னா நமக்கும் பூ வந்துடுச்சு. நான் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தனோ அவங்களுக்குமே பூ வந்துடுச்சு. செடி அவரை வந்து நமக்கு எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக காய்க்கக்கூடியது, நல்லா கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது. வானம் பார்த்த மிளகாய் நிறைய காய்ச்சிட்ருக்கு. நம்ம வீட்டுக்கு தேவையானது பறிச்சிட்ருக்குறோம். விதைகள் இப்போதைக்கு எதுவும் நான் சேல்ஸ்க்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பழைய மிளகாய் செடிலாம் ஒரு மாதிரி காஞ்சி போச்சு. 8 மாதம் மேலே ஆயிடுச்சு, காஞ்சிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்க மிளகாய் செடி நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வரி கத்திரி. இந்த செடி வந்து நம்ம வச்சு ஒரு 3 மாதமா 1.5 மாதம் 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை மட்டும் எப்படின்னா காப்பாற்றி நம்ம கொண்டு வந்துடணும். அடுத்து பார்த்திங்கன்னா முள்ளு கத்திரி விதைகள்லாம் வாங்கி வச்சுருக்கேன், நம்ம ஆடிப்பட்டத்துக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்போட்டா மரத்தில் நமக்கு நிறைய பூக்கள் இருந்ததுங்க. சைடில் வந்து வாழை மரம் சூப்பராக வந்துட்டுருக்கு. நம்ம பழைய ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். மாடியில் வந்து நிறைய மரங்கள்லாம் பழமரங்கள் நம்ம வச்சுருந்தோம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மகிட்ட என்னென்ன மெயின்டைன் ஆகிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா சப்போட்டா, சாத்துக்குடி, செவ்வாழை அதெல்லாம் இருக்குது. கொய்யா மரம் நாங்கள் ப்ரூன் பண்ணி சாகடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீத்தா மரம் அப்போவே பட்டு போயிடுச்சு. பலா மரமும் நம்ம மெயின்டைன் பண்ணல. கிளை நிறைய பிரான்ச்சஸ் பிரிஞ்சோன்னே மாடி மேலே வச்சுருந்ததுனால பயமாயிடுச்சு. வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது எதனா பிரச்சனையாகிடுமோ, இல்லை செடி ரொம்ப பெருசாக வந்துடுமோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொண்டு போய் நாங்கள் பின்னாடி வச்சோம் பழைய வீட்டில். ஸோ அங்கே மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ சப்போட்டா வந்து இந்த புது வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தான் ரீபாட் பண்ணோம், ப்ரூன் பண்ணி. சூப்பராக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நிறைய காய்களும் வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் நமக்கு வந்து கொய்யா, சப்போட்டா வந்து நல்லா காய் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 காய் இருக்குது. அதில் 2 வந்து அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. நம்ம பறிச்சிக்கலாம். பறிக்கும் போது தாங்க நமக்கு அடுத்த காய்கள் வரும். ஸோ இந்த வருஷம் வெயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க. செடிகளை வந்து காப்பாற்றி அடுத்த சீசனுக்கு கொண்டு போகிறது ரொம்பவே சவாலான விஷயமா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடில் உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக ஒரு நாளைக்கு 2 தடவை தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது. நல்லாவே சைஸ் பெருசாக இருக்குது, குண்டாக வந்திருக்கு ஷேப்பு. என்ன வெரைட்டின்னு தெரியலங்க. கத்திரிக்காயில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. ஸோ என்ன வெரைட்டின்னு தெரியல. பிளாக் பியூட்டி விதைகளும் வாங்கியிருக்கேன், பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் விதைகளும் வாங்கியிருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி செடி அதெல்லாமே இப்போ நல்லா பூத்துட்ருக்கு. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு இது டபுள் பெட்டல் அலமெண்டா க்ரீப்பர் பழைய வீடியோவில் பார்த்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக கட்டிங்ஸ் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தேன். பார்த்தா மல்பெரி பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சுருக்கு, பழங்கள் இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஆனால் சைஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இன்னும் பெருசாகணும். வெயிலுக்கு வந்து ரொம்பவே சிறுத்து போகுது. நல்ல செடி பெருசாகிடுச்சுங்க. இது இன்னும் கொஞ்சம் ப்ரூன் பண்ணிவிடணும். ஆனால் சம்மரில் ப்ரூன் பண்ணுற ஐடியா இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் நம்ம ரேஷன் கடையில் கொடுத்தாங்க இல்லையா கரும்பு, அந்த கரும்பு நாங்கள் வந்து அந்த ரூட்டை மட்டும் ஊனி வச்சோம். அதுலேருந்து அழகாக உங்களுக்கு இலைகள் வந்திருக்கு. மணி பிளான்ட்டும் சூப்பராக செவுத்து பிடிச்சி ஏறிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா முடக்கற்றான் வந்து நமக்கு ரொம்பவே நல்லது. வீட்டில் சட்னி அரைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கருவேப்பிலை செடி கூட இது தானாக வந்திருக்கு. இது விதை விழுந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நாங்கள் தேங்காய் சட்னி அரைக்கும் போது அது கூடலாம் சேர்த்து போட்டு எங்கள் வீட்டில் செய்வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா தூதுவளை. இதுவும் அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக போயிட்டுருக்கு பாருங்கள். பிரான்ச்சஸாக நம்ம கட் பண்ணி விட இது வந்துகிட்டே இருக்குங்க. இதுவுமே ரொம்ப நல்லது. சளி தொந்தரவு, இருமலுக்குலாம் ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா வேரிகேட்டட் கற்பூரவள்ளி. இது நான் ஒரு சின்ன பிளான்ட்டாக வாங்கிட்டு வந்தேன். இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு கோலியஸ் நம்ம குரோட்டன் மாதிரி இருக்குது. ஆனால் இது கற்பூரவள்ளி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. மல்டிபெட்டல் ஒயிட் வந்து இப்போ நல்லா நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டுலாம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 1, 2 தான் பூத்துட்டு இருந்தது. இப்போ நிறைய பூக்குது. சீட்ஸும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் சீட்ஸ் போட்டு நான் ட்ரை பண்ணணும். செடி முளைக்குதா என்னன்றதை பார்க்கணும். மாடி மேலே வந்து ஒரு பர்பிள் கலர் சீடு போட்டு அது இன்னும் முளைக்கவே இல்லை. வெயில்னாலையா என்னன்றது தெரியல. இது வந்து நம்மளோட பழைய எக்ஸோரா நம்மகிட்ட வந்து 4 இயர்ஸாக இருக்குது. அதுவுமே நல்லாயிருக்கு. கொய்யாக்கால 2 காய் இருக்குது பாருங்கள்.
நம்ம போகன் விழாலாம் கட்டி மேலே ஏற்றி விட்டுருக்கோன்னு சொல்லிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஒரு ஷார்ட்ஸில். அது எல்லாம் சூப்பராக இப்போது செட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்காக மாடி மேலே இருந்தது எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்கள் இந்த கார் பார்க்கிங் ஓரத்தில் போட்டுட்டோம். ஸோ கிளம்ஸியாக இருக்குது. வெயில் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்களெல்லாம் அழகாக சேஃபாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இருக்கிற வரைக்கும் செடியை காப்பாற்றிட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. யூஃபோபியா மேலே ஒன்று இருக்குது. இது வந்து கீழே சைடில் வச்சுருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு பீஸ் கரும்பு தண்ணி கேனில் வச்சோம். அதுவுமே இலை வந்திருக்கு. அப்புறம் டர்ட்டில் ஒயின்லாம் சூப்பராக இருக்குது. சில டர்ட்டில் ஒயின் நல்லாயிருக்கு. சிலது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிடுச்சு, ஏன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம பிரித்து வச்சோம். டர்ட்டில் ஒயின்லாம் ஒரு ஸ்டிங் இருந்தாலே சூப்பராக வந்துடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அமாரிலிசிஸ் லில்லி, ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சு கலர். இது வந்து மொட்டை எடுத்திருக்கு இந்த மாதம். போன மாதம் ஷார்ட்ஸில் ரெட் கலர் காமிச்சிருந்தேன், நம்ம ரேவதி ஆண்டி கொடுத்தாங்கன்ட்டு. இதுவுமே பார்த்திங்கன்னா ரேவதி ஆண்டி கொடுத்தது தான். இதுலேயும் மொட்டு வந்திருக்கு. இது வந்து நமக்கு கொடுத்து 8 மாதம் மேலே ஆகிடுச்சு. மல்லி செடிகள்லாம் நல்லா அரும்பு வந்திருக்கு. லெமன் கிராஸ் பொழைச்சது ரொம்பவே சந்தோஷம். போயிடுச்சுன்னு நினச்சேன், பார்த்தா ஒரு சின்ன வேர் தான் வச்சேன். அதுவுமே சூப்பராக பிடிச்சி அழகாக வந்திருக்கு. ஆனால் வெயில் காலத்தில் செடி வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதனோட கஷ்டம் என்னன்ட்டு. பராமரிப்பு ரொம்ப ஜாஸ்தி. அப்பப்போ வந்து செடிகள் எப்படி இருக்குது, எதனா வாடி இருக்கான்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வீடியோ எடுக்கும் போது தான் பார்த்தா ஒரு சாமந்தி செடி ரொம்ப வாடி போயிருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் டைம் ஆக செட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லாவர சந்தையில் வாங்கிட்டு வந்தால் நாற்று எல்லாமே பெருசாகிட்டு இப்போ பூ வருமானு தெரியல, சீசன் முடிஞ்சிச்சானோன்னு தெரியல. பூக்கள் வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா டான்னு அலாரம் அடித்த மாதிரி நம்ம 5 மணி பூலாம் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கலர் நல்லாவே பிரைட்டாக இருக்குது. நம்ம கொண்டு வந்த போது கனகாமரம் கலர் மாதிரி இருந்தது. இப்போ இன்னும் டார்க்காக ரெட்டாக மாறிடுச்சு. நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசர்னாலையா இல்லை சீசன்னாலையான்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா டார்க் ரெட் இல்லைனா பிங்க் மாதிரி ஷேடில் இருக்குது. நேரில் இன்னுமே அழகாக இருக்குது. எல்லோரும் பூக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் யாருன்னா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான கார்டன் விசிட்டு, கார்டன் டூர், கார்டன் அப்டேட், அப்புறம் நர்சரி விசிட்டு, சேல் போஸ்ட் எல்லாமே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.